கிரிக்கெட் அணியின் வீரர்கள் என்ற போர்வையில் திங்கட்கிழமை நாட்டிற்குள் நுழைய முயன்ற 15 வங்காளதேச ஆடவர்கள் KLIA விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டனர். கிரிக்கெட் ஜெர்சியை அணிந்திருந்ததோடு ஒரு போட்டிக்கான அழைப்பிதழையும் காட்டி குடிநுழைவு அதிகாரிகளை அந்த கும்பல் ஏமாற்ற முயன்றது. எனினும் பினாங்கு கிரிக்கெட் சங்கம் வெளியிட்டதாக கூறப்பட்ட அந்த அழைப்பிதழ் போலி நகலாகும் என AKPS எனப்படும் மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் கூறியிருக்கிறது. அந்த 15 பேரும் கிரிக்கெட் வீரர்கள் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. அதோடு அந்த அழைப்பிதழில் குறிப்பிடப்பட்டது போல் மார்ச் 21 முதல் 23 வரை எந்த கிரிக்கெட் போட்டியும் நடைபெறவில்லை. உத்தரவாத நபராக அங்கு வந்திருந்த ஆடவருக்கும் அப்படி ஒரு போட்டி நடப்பதாக தகவல் ஏதும் தெரியவில்லை. நிறுவனத்தின் பிரதிநிதியாக மட்டுமே தாம் வந்திருப்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவதற்கான நாட் டு லேண்ட் NTL நோட்டீஸ் அந்த கும்பலுக்கு வெளியிடப்பட்டது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க வருவோருக்காக வெளியிடப்படும் விசாவை தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை நிச்சயம் என AKPS வெளியிட்ட அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 1 முதல் செயல்படத் தொடங்கிய AKPS அடுத்த ஜனவரிக்குள் நாட்டின் 114 நுழைவாயில்களில் அனைத்து பரிசோதனை நடவடிக்கைகளையும் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும். எல்லை நுழைவு புள்ளிகள் மற்றும் துறைமுகங்களுக்கான முன்னணி கட்டுப்பாட்டு நிறுவனமாக AKPS செயல்படும். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1,00,000 வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ்.